மாங்கல்யம் தந்து நானே மௌலிக்கு கல்யாணம். Hey hello guys, good morning, welcome back to my another new vlog. யோசி அது இருக்கிற அந்த கழிச்சில் அள்ளி மாட்டு 2 மாட்டு போடு. ஏன் சோளம் அள்ளி கொடுக்கணுமா? இந்த கோயில் எப்பமா நோம்பி முடியும்? ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்குது, 3 வாரமாக பாடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு சேர்த்து போடுமா? சோளம் அரைக்கணும். கசி அள்ளி போட்டுறியா? பருத்திலாம் வந்து வெடித்து எல்லாம் செடியெல்லாம் முடிச்சிருச்சு. ஒரு சில வயல் மட்டும் நாங்கள் இன்னொரு டைம் பருத்தி அதுக்காக விட்டுட்டோம். இதெல்லாம் பிடுங்கிட்டு சோளம் அரைக்கலான்னு சொல்லிட்டு சோளத்தில் எடுத்து வச்சாச்சு. காடு பாருங்கள், ரொம்ப எல்லாம் பிடிங்கி சுத்தமாக வச்சா. அதான் பாருங்கள் பறிச்செடி எனக்கு காஞ்சே போச்சு. கிட்டத்தட்ட பிடிங்கி 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ சோளம் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் சோளம்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து வச்சாச்சு. நான் வந்து தாத்தா கள்ளி தர சொல்லி தாத்தா இன்னொரு பக்கெட்டு எடுத்துகிட்டு நல்லா அள்ளிட்டு போக முடியாது ஓட்டர் காட்டில் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் தாத்தா அள்ளி கொடுக்குறதுக்காக நம்ம போயிட்டுக்கிறேன். கோயில் ரேடியாக தான் பாடிக்கிட்டே இருக்குது. தாத்தா நம்ம முன்னாடி சோளம் அள்ளிட்டு போயிட்டாரு. தாத்தா இந்த கோயிலை நோம்பி எப்போ முடியும்? ரேடியோ பாடிக்கிட்டே இருக்குது. பொங்கலா? பின்ன நோம்பி போடவே இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடியே டேட்டர் சொன்னோம். 2 நாளைக்கு முன்னாடி டேட்டர் வச்சு இன்னைக்கு தான் வந்துக்கிறாரு. ஒரு மாதிரி ஒரு பிடிக்க முடியாது. ஆமாம், அடம்பா அரைச்சா தான் பயிர் நல்லா வரும். அந்த காட்டில் வரைச்சது மழை பெய்ய எந்திரிக்கவே இல்லை. படி கணக்கில் கிலோ கணக்கு தானே? கிலோ 55. இப்போ பரவாயில்ல, 3 ரூபா குறைஞ்சி போச்சு. முன்ன வாங்கிட்டு அந்த 2 மாதம் மேலே இருந்தால் 58. அது விற்கும். இப்போ மழை பெஞ்சா கலக்காயில பிடுங்கன்னா விற்கும். தாத்தா அங்கே பக்கெட்டில் அள்ளி வச்சுக்கிறேன் உனக்கு. பறிச்செடி ஒரு வயல் மட்டும் போட்டு பிடிங்கிட்டு போட்டுக்கலாம் தாத்தா. நீ 2 வயலில் இதை தான் பிடுங்கண்ணா. என்ன வேணும்? பாரு என்னைக்கு பிடிக்கணும்? நாளைக்கே பிடிக்கணுமா? மாடு தீனி அடி போட சொன்ன போட்டையா? கோழி திங்க கட்டி போட தான் சொல்லணும். என்ன பண்ணுறது? மூட்டாங்க இருக்குது, போய் எடுத்துட்டா. கசி சோளம் ஒன்று விரைக்க தான் சொன்னாங்க. கசி அப்படியே அங்கே தானே போகிற சோளம் மூட்டை அப்படியே எடுத்துட்டா. பக்கெட் எடுத்துட்டா. பக்கெட் பாருங்க இருக்குது, அதை அப்படியே எடுத்துட்டா. சீக்கிரம் தாத்தா சோளம் எல்லாம் நின்றுட்டு இருக்குது. அது பக்கெட் எடுத்து அப்படியே தாத்தாரை கொட்டிடு. நான் கொட்டிக்கிறேன் நீ போ. நான் கொட்டிக்கிறேன் போ. எங்கிருந்து போட வந்த? அப்படிதான் தூக்கு. அம்மா எங்க தூக்கு தலைக்கு மேல. வாய்க்கால் போடுவாங்க. பெரியப்பா அந்த கல்லை தூக்கிட்டு போய் சின்ன கல்லை தூக்கிட்டு பாரு. நீ அண்ணா அப்படியே ரொம்ப பெரிய கல்லா தூக்கிட்டேன். அப்படியே சாதனை பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன இப்ப ஷார்ட் புட் போட்டுக்கிறியா? சோளம் அள்ளி கொடுக்கணும். குத்தேரில் சரிக்காதா?
என்னோட டியூட்டியை வந்து இப்போ அப்பா எடுத்துக்கிட்டாரு. பா சோளம்லாம் அள்ளி கொடுத்துட்டு தான் இருந்தா, நீ என்ன பேசுற? ரொம்ப கூட நான் போய் தட்டை எடுத்துட்டு வர மாட்டேன். இப்போ இவ்வளோ நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். நீ வந்து அதை கொட்டிட்டு போயிடாத. சரி போ இப்போ நான் கொடுத்துட்டு தான் வந்தேன். நீ சம்மந்தமே இல்லாமல் வந்துக்கிற, சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் பார் பிடிக்கிற வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தாதா இப்போ இருந்தால் எனக்கு கேட்டால் இப்போ இருந்தே பார் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏப்பா பார் பிடிக்கிறதுனா மடையெல்லாம் எடுத்து கட்டி தண்ணி போகிற மாரி, அதாவது வாய்க்கால் கட்டி தண்ணி பாய்க்கிறதுக்காக பண்ணணுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. பாருன்னு சொல்லுவாங்க. அதை அது என்ன அரை மூட்டை சோளங்குது என்கிட்ட. அந்த பெரிய வயலுக்கு நீ இன்னும் அதிகமாக அரைச்சிருக்கலாம். ரொம்ப அடமாக முளைச்சிக்குமா? சரி நீ ரொம்ப விசிறாத, கீழ்காட்டுக்கெலாம் போயிடும். எதாவது பாலிவையில் கலக்கா செடி செத்து போச்சு, அதிகம் பேசாமல் ஓட்டி அரைச்சி விட்றது. செடி ஏன் செத்துருச்சுன்னு கேட்டிங்களா, கலக்கா செடிலாம் வந்தாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா அது வந்து மேட்டாங்காடு, அதாவது தண்ணி மழை பெஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வரும். ஸோ அந்த செல்லை வந்து ரொம்ப கருகி போச்சு. அதுக்கும் இப்போ சோளம் வச்சோம் மறுபடியும் மழை பெய்யலாம் கருகி தான் போகும். அதனால தான் என் தாத்தா வேண்டாங்கிறாரு. அதனால் மோஸ்ட்லி கலக்கா செடி செத்து போச்சு. கலக்கா போட்டு அது வந்து தண்ணி பயிர் காடு கிடையாது. மழை பெஞ்சால் மட்டும்தான் வெள்ளாமல் வரும். ஃபஸ்ட்டு கலக்கா செடி முளைக்கிற வரைக்கும் மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் செடி மேலே வந்தோடனே செடி எல்லாம் செத்தே போச்சு. முடிஞ்ச இன்னொரு வீடியோ நான் காட்டுறேன். அதுக்காட்டி செடி மக்கி போயிருமா என்னன்னு தெரில. அதான் போதுமாண்ணே எனக்கு வரைக்கவே தெரியல. மாதிரி சுக்லாம் பரதம் மாங்கல்யம் தந்து நானே மௌலிக்கு கல்யாணம் ஜீவனை ஏத்துனா. அதான் அங்கே வரைச்சிட்டேன் சொட்டைக்கு. இந்த சொட்டைக்கு அரைச்சிட்டியா? அதான் நான் வரைக்கிட்டு வர மாட்டான். தாத்தா திட்டுது லட்சமே பிரச்சனை போட்டு தெரியும். தாத்தா பேசுதுடா. அம்மா சோளம் நீ கம்மியாக தாத்தா வரைச்சுன்னு சொல்லி போய் தாத்தா தாத்தா என்ன பேசுது? சோளம் ஆமாம் அதுவும் சோளம் தான். தாத்தா ஏற்கனவே அதிகம் வரைச்சாச்சுங்க. இது புழக்கமாக முளைச்சுன்னா கரும்பாட்டம் வரும். கசி சோளம் இருக்கும் 1 கிலோ 55 ரூபா. என்ன பண்றியா? தாத்தா எனக்கு தான் அங்கே போர் காட்டில் அரைச்சோம்ல, அது வந்து அடர்த்தியா போயிடுச்சு. அதனால சோளம் பெருசா விழுங்குது. தாத்தா இப்ப அதிகமா வரைச்சிக்கிறேன் சோளம். சத்தியமான நான் கிட்ட வந்திருந்தேன்னா இந்த சோளம் எல்லாமே பத்திரிக்காது ராஜானோட சொல்லி நான் வரைச்சிருப்பேன். இப்போ கணக்குப்படி 30 கிலோ தான் அரைச்சிக்குது. பேட்டரி போய் எவ்வளோ நேரம் ஆகுது? இதுக்கு முன்னாடி நாங்கள் சோளம் வந்து வேற ஒரு வயல் வரைச்சிருந்தோம். அது வந்து ரொம்ப சோளம் ரொம்ப கொசமாக வச்சுக்கிச்சு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதனால தான் பயிர் வந்து ரொம்ப வளரவே இல்லை, ரொம்ப குட்டையாக இருக்குது. அது வந்து மழை பெய்யலை. இப்போ 4-5 மாதமாக ரீசெண்டாக மழையே பெய்யல. ஸோ அதனால தான் குட்டையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். தாத்தா என்ன சொல்கிறேன்னா கொசமாக வச்சுக்கிச்சு, அதனால தான் வளர மாட்டேங்குது அப்படிங்கிறது. அப்புறமேட்டு நேற்று வரைச்சதெல்லாம் ரொம்ப மோசம். தாத்தா வந்து அரை மூட்டை சோளம் கிட்டத்தட்ட அந்த வயலுக்காக அந்த 2 வயலுக்காக 1 மூட்டை சோளம் எடுத்துகிட்டு வந்தோம். கடைசியாக பார்த்தா அரை மூட்டை சோளம் தான் தாத்தா வரைச்சிக்காரு. அம்மாலாம் முழு சோளமும் வரைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் முளைக்கும் போது தான் தெரியும் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு முளைச்சுன்னா தட்டு வந்து அதிகமாக வராது. அப்புறம் மாட்டுக்கும் தீனி பத்தாது. ஸோ அதனால் வந்து வீட்டில் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே நடக்கிறது தான். தாத்தா ஏதோ ஒரு வயல் நல்லா வைப்பார், ஏதோ ஒரு வயல் நல்லா வைக்க மாட்டார். அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். அவர் வந்துட்டு என்ன ஃபேமிலியாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா டே பை டே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ குவாலிட்டி, என்னோடய vlogging ஸ்டைல் கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் டே பை டே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். கன்சிஸ்டண்டாக டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கன்சிஸ்டண்டாக நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Paper thin, so why you always halfway in?